தமிழ்நாடு ஹோட்டல்களின் அதிரடி முடிவு. கோக் பெப்சிக்கு தடையா? ஸ்விக்கி ஜொமோட்டோவுக்கு பாதிப்பா? தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்களின் மாஸ் திட்டங்கள் என்ன? பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியாவில் ஆங்காங்கே பெப்சி, கோக் தடை செய்ய வேண்டும் என்றும் நாட்டில் இருந்து இந்த நிறுவனங்களை வெளியேற்ற வேண்டும் என்ற குரல் எழுந்து வருகிறது. பஞ்சாபை தளமாக கொண்ட லவ்லி புரொஃபஷனல் பல்கலைக்கழகம் கோகோ கோலா மற்றும் பெப்சி உள்ளிட்ட அமெரிக்க குளிர்பானங்களை அதன் வளாகத்தில் தடை செய்துள்ளது. இந்திய பொருட்களின் மீதான வரிகளை அமெரிக்கா 50% உயர்த்தியதை அடுத்து LPU நிறுவனர் மற்றும் இதன் வேந்தரான அசோக் குமார் மிட்டல் இந்த முடிவை அறிவித்திருந்தார். இது பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகளை பெற்றது. பெப்சி, கோக் புறக்கணிப்பு என்பது இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டது. நாடு தழுவிய சுதேசி 2.0 பிரச்சாரத்தின் தொடக்கமாக இருக்கட்டும் என்று அறிவித்தார் அசோக் மிட்டல். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில் இந்தியர்கள் பிரிட்டிஷ் பொருட்களை நிராகரித்த 1905 வரலாற்றை சுதேசி இயக்கத்துடன் இணைத்து பேசியிருந்தார் அசோக் குமார் மிட்டல். நியாயமற்ற வர்த்தக வரிகளை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மேலும் மாணவர்களையும் பெப்சி, கோக் குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த வாய்ப்பை மாணவர்களுக்கு நாம் வரலாற்றை சொல்லிக் கொடுக்கும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். 1905 சுதேசி இயக்கம் மாணவர்களை பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க கூறியது. அப்போது மாணவர்கள் அதை பின்பற்றி தியாகம் செய்தனர். அதே போன்று தற்போது மாணவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆகஸ்ட் 2003 சென்னையில் இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் பெப்சி மற்றும் கோக்கில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக கூறி இவற்றை வளாகத்தில் இருந்த கேன்டீன்களில் தடை செய்து இருந்தது. அது மட்டுமில்லை, திருநெல்வேலியில் இருக்கும் தாமிரபரணி ஆற்று நீரை பயன்படுத்தி கோக், பெப்சி தயாரிக்கப்படுவதாகவும் இதனால் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் போதவில்லை என்று விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதையடுத்து தாமிரபரணி நீரை பயன்படுத்தி கோக் தயாரிக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் பெப்சி மற்றும் கோகோ கோலா நிறுவனங்களுக்கு தாமிரபரணி தண்ணீரை வழங்குவதற்கு எதிரான 2 பொதுநல வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருந்தது. தமிழ்நாட்டில் பெப்சி மற்றும் கோகோ கோலா நிறுவனங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியது. இப்படி தமிழ்நாட்டிலும் பெப்சி, கோக் நிறுவனங்களுக்கு எதிராக பல உதாரணங்கள் உள்ளன. தற்போது இந்தியாவின் மீதான ட்ரம்ப் வரி பூதாகரமாக வெடித்துள்ளது. 2025-26 பல்வேறு துறைகளில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 50% அமெரிக்க வரி காரணமாக தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய இழப்பு 34,642 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஜவுளி தொழிலுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மட்டும் 14,280 கோடி என மாநில அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜவுளி, வைரம் மற்றும் நகைகள், இயந்திரங்கள் மற்றும் ஆட்டோ பாகங்கள் உள்ளிட்ட தொழில்கள் எதிர்கொள்ளும் வேலை இழப்புகள் 13% முதல் 36% இருக்கலாம். அமெரிக்க இறக்குமதி வரி காரணமாக தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் வேலை இழக்க நேரிடலாம் என்று கூறப்பட்டு இருந்தது. நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் 28% பங்களிப்பை அளித்து வருகிறது என்று தமிழ்நாடு தெரிவித்திருந்தது. பல ஆண்டுகளாக இந்தியாவிலேயே ஜவுளித்துறையில் டாப் ஜவுளி நகரங்களில் ஒன்றாக இருக்கும் திருப்பூர் கடந்த ஆண்டு சுமார் 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி வருவாயை ஈட்டியுள்ளது. திருப்பூரில் 65% தொழிலாளர்கள் ஜவுளி மற்றும் தொடர்புடைய தொழில்களில் பணிபுரியும் பெண்கள் என்பதால் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு மட்டும் இந்தளவுக்கு அடிபடுகிறது என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவின் நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தற்போது தமிழ்நாட்டில் ட்ரம்புக்கு எதிராக ஹோட்டல் உரிமையாளர்களிடம் இருந்து குரல் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டின் ஹோட்டல்களில் அமெரிக்க உணவுகளை புறக்கணிக்க முடிவு செய்து இருப்பதாக தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் வெங்கடசுப்பு அறிவித்துள்ளார். பெப்சி, கோக், KFC இவற்றை தவிர்த்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் உணவுகளை மக்கள் வாங்க வேண்டும், குளிர்பானங்களை அருந்த வேண்டும் என்று வெங்கடசுப்பு கேட்டுக்கொண்டுள்ளார். இவர் அளித்திருந்த பேட்டியில் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் குளிர்பானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஸ்விக்கி, ஜொமோட்டோ அதிக கமிஷன் பெறுகின்றனர். இவர்களை நீக்க வேண்டும். விரைவில் இவர்களுக்கு மாற்றாக சாரோ என்ற செயலியை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக இருக்கிறது. விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். நிறுவனங்கள் மட்டுமின்றி தேசிய உணர்வுடன் மாணவர்கள், இளைஞர்கள் பெப்சி, கோக் பானங்களை தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்தியாவில் இந்த குளிர்பானங்களுக்கு இருக்கும் மவுசும் குறையும்.
மத்திய அரசு இவற்றை தடை செய்வது என்பது சாத்தியமில்லாதது. அப்படி செய்யும்போது மட்டும் உள்ளூர் பிராண்டுகளை மக்கள் வாங்குவார்கள். இது ஒரு சுதேசி 2.0வாக இருக்கும். இந்த நிலையில்தான் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் உலகின் தெற்கில் உள்ள நாடுகளுடன், குறிப்பாக இந்தியாவுடன் கண்ணியமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் மேற்கு நாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஷாங்காய் உச்சிமாநாடு குறித்த அவரது பேச்சு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா இரண்டையும் நோக்கியதாக இருந்தது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதிகள் மீது 50% வரிகளை உயர்த்தியதால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பதற்றங்களுக்கு மத்தியில் அவரது கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இவர்களது செய்தி ட்ரம்பின் காதில் மட்டும் விழவே இல்லை. தினமும் எழுந்தவுடன் இந்தியாவை வசைபாடி வருகிறார். இந்தியாவுடன் பிரதமர் மோடியுடன் நட்புறவில் இருந்துவிட்டு புறமுதுகில் குத்தியவர் ட்ரம்ப் தானே தவிர இந்தியா அல்ல என்பதை அவர் உணர வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. நான் முன்பே பல வீடியோக்களில் கூறியது போல இந்தியாவில் இருந்து உக்ரைனுக்கும் பெட்ரோல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா யுரேனியம் வாங்குகிறது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து இயற்கை எரிவாயு வாங்குகின்றன. ஏன் அமெரிக்காவுக்கு இவர்களெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லை? காரணம், இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. இளைஞர்கள் பட்டாளம் அதிகம், உழைக்கும் வர்க்கம் அதிகம். இந்தியா முன்னேறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது அமெரிக்கா. திருமணத்தில் சீப்பை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டால் திருமணம் நடக்காது என்பது போல இருக்கிறது ட்ரம்பின் வேடிக்கை செயல்கள். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை பகிரவும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.